உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மாப்பிள்ளைக்கு 15-20 லட்சம் கடன், கொரோனால மாட்டிப்பட்டு கடையில வாடகை கொடுக்கலாம், 2 வருஷம் 3 வருஷம் கடை பூட்டி இருந்துச்சா இல்லையா? அவகிட்ட இருக்குது தங்கம் 50 பவுனுக்கு மேல, 1 கிராம் தங்கம் கொடுக்க மாட்டேன்டாள். நீ கடன்ல கடன்ல இல்லாம போ, ஏண்ட தங்கத்தை நான் தாரையா? எப்படி பொம்புல? யார் உழைச்சி கொடுத்த தங்கம் அது? அவன் உழைச்சி யாருக்கு சாப்பாடு தாரான்? தங்கத்தை ஒன்னால கபருக்கு கொண்டு போக முடியுமா? ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை மௌத்தா போனா, உங்கள்ட்ட இருக்கிறத பெண்களே, மௌத்துக்கு முன்னால சதக்கா ஜாரியா செஞ்சுட்டு மௌத்தாங்க. ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை மௌத்தா போனா, உண்மையா நடந்த சம்பவம். காதுப்பு கலண்டு வரல, என்ன சொல்றது, காதுப்பா தோடு மின்னி என்னமோ சொல்லுவாங்க, அது கலண்டு வரல. கலண்டு வராட்டி என்ன சட்டம்? ஷரியத்துடைய சட்டம் என்ன? அப்படி அடக்குற மையத்து காதுப்ப போட்டு, மோதிரம் கலண்டு வரலையா போட்டு அடக்கணும். இந்த மிருகத்தனமான குடும்பம், சல்லிப்பே பிடிச்ச குடும்பம் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? காத வெட்டி ஜனாசாட மின்னிய கலட்டி எடுத்தாள். இப்படிதான் உங்களுக்கும் நடக்கும். ஒரு துண்டு துணியை விட்டு வைக்க மாட்டாங்க, 1 கிராம் 1 மஞ்சடி தங்கத்தை விட மாட்டாங்க, கபரு கொண்டு போயலாது. மௌத்துக்கு முன்னாலே அல்லாஹ் தந்தது அல்லாவுக்காக செலவழிங்க. நீ 100 கடை வச்சிருக்கலாம் ஸ்ரீலங்காவில, ஒரு கடை துண்ட உணவு கொண்டு போயலுமா? காணிட உறுதியாவது ஜனாசாவோட வைப்பானா? மௌத்தாயி ஜனாசா அடக்கிறதுக்கு போல தும் தும்ங்குது வீட்டுக்குள்ள. என்ன சொத்து பிரச்சினை? ஏய், எழுதி தந்தாத்தான் மையத்தை அடக்க விடுவேன் மூத்த மகன். ஏய், ஜனாசாவை 2ஆ வெட்டினாலும் உனக்கு எழுதி தர மாட்டேன். மௌலை வாரார் சமாதானம் பண்றதுக்கு. நீங்க போக மௌலை, உங்களுக்கு ஒரு மண்டலம் கட்டியும் தெரியா? இவனுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்தேன் என்ற வாப்பா. நடக்கிறத சொல்றேன், இதெல்லாம் புதுக்கதையா? உங்களுக்கு தெரியாததா? நாட்டு நடப்புல உள்ளதை சொன்னாதான் விளங்கும். பொம்பளையில் பார்க்கணும் ஆயிஷா நாயகிய, எப்படி பொம்புளை எப்படி வாழ்ந்திருக்காங்க உலகத்துல. சொன்னாங்களாம், யான் அந்த இடத்தை உமருக்கு விட்டுத்தாரேன், நான் இப்பவே வெளியே போறேன், தாராளமா கொண்டு வந்து அடக்குங்க உமரை ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரிகளே வந்து சொன்னாங்களாம், அப்துல்லா அபிஷிரியா அபதா, அபிஷிரியா அபதா, அபிஷிரியா அபதா, பாப்பா பாப்பா நன்மாராயம் உண்டாகட்டும், ஆயிஷா நாயகி அந்த இடத்தை உங்களுக்கு விட்டு தந்துட்டான். சொன்னாங்களாம், மகனே நான் ஜனாதிபதி கேட்கிறேன், அதுக்காக தந்திருக்கலாம், மௌத்தா போனதுக்கு பின்னால திரும்ப ஒருக்கா கேளு, திரும்ப அனுமதி தந்தாப்பா நீ என்ன அங்க அடக்கணும். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் வாக்கு மாறுவாங்களா? மாற மாட்டாங்க. அடக்கம் செய்யும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுதாங்களாம். அழுதுட்டு சஹாபாக்கள் கேட்டாங்களா, ஏன் அழுவுறீங்க? உமருடைய பிரிவு கவலை? இல்ல இல்ல அது வேற, ஆனா ஏன் அழுவுறண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில கைய தூக்கி சொன்னாங்களே, நாங்க 3 பேரும் கியாமத்துடைய நாளையில ஒண்டாத்தான் எழுப்பாட்டப்படுவோம். சொன்ன மாதிரி 3 பேரும் பக்கத்திலேயே அடங்கப்பட்டுட்டாங்களே, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. இதுதான் சகோதரர்களே வாழ்க்கை. இன்றைக்கு உலகத்தில் உள்ள கோடான கோடி முஸ்லீம்கள், லட்சோப லட்சம் முஸ்லீம்கள் அந்த ரவுதால போய் நின்று முதலாவது அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், இரண்டாவது என்ன சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா அபா பக்கர், மூணாவது என்ன சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கியாமத்து நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் கூட அங்க சலாம் சொல்றாங்களா இல்லையா? சாதிச்சுட்டு போயிட்டுட்டாங்க உலகத்தை. இப்படியான முஸ்லிம்களா நாங்க மாறணும் சகோதரிகளே, இப்படியான முஸ்லீம்களா நாங்க மாறணும், அல்லாஹ்வை நெருங்கணும், வாலிபர்கள் தயாராகணும். ஊடு ஊடா போங்க. யாரெல்லாம் தொழுகை இல்லாம இருக்கிறானோ, யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறானோ, கால கைய பிடிங்க, வா பள்ளிக்கு. فَخَلَفَ مِن بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. அல்லாஹ் சொல்றான், தொழுகையை நாசமாக்குறவனே, தொழுகை வீணடிக்கிறவனே, உனக்கு நான் தயாரித்து வைத்திருக்கும் நரகம், அந்த நரகத்துடைய பேர் கை. என்ன பேரு? வாயிலே வருது இல்ல, கை.
கையண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகமே அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுதான். இவனுக்கு தைரியம் இருந்தா, இந்த தொழாம இருக்கிறவனுக்கு தைரியம் இருந்தா, 7 மண்டா மொழுகு திரியில ஒரு நிமிஷம் கைய வைக்க சொல்லுங்க. 7 மணி ஆம்பளை